குழந்தைகளுக்கும் மதுவை ஊற்றி குடிக்க வைக்கும் காட்சிகள் கடந்த சில நாட்களாக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் எப்போது மது திறந்துவிடப்பட்டது, எந்தெந்த வழியாக ஓடி இப்போது இங்கே வந்து நிற்கிறது? தள்ளாடும் தமிழகத்தின் வரலாற்றை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். 1937 பிரிட்டிஷ் நிர்வாகத்தில் சென்னை மாகாணத்தின் பிரீமியராக பொறுப்பேற்ற ராஜாஜி மாகாணம் முழுவதும் முதலாக மதுவிலக்கை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். 1967 முதல் முறையாக திமுக வெற்றி பெற்று அண்ணா முதல்வராக போதும் அதே நிலை தொடர்ந்தது. அரசிடம் விண்ணப்பித்து சிறப்பு அனுமதி பெறுவோர் மட்டும் மது அருந்தலாம். கல், சாராயம் போன்றவை கள்ளத்தனமாக விற்கப்பட்டாலும் விற்பதும் குடிப்பதும் தண்டனைக்குரிய குற்றங்களாக இருந்தன. சமுதாயத்தில் குடிகாரர்கள் மிக இழிவாகவே பார்க்கப்பட்டார்கள். 1968 அண்ணா மறைந்த பிறகு முதல்வரான மு. கருணாநிதி பொறுப்பேற்றார். 1971 பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வரான கருணாநிதி 1971-72 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் 1971 ஆகஸ்ட் 30 முதல் தமிழகத்தில் மதுவிலக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் 7395 கள்ளுக்கடைகளும் 3512 சாராய கடைகளும் திறக்கப்பட்டன. 1 லிட்டர் கல் 1 ரூபாய், 1 லிட்டர் சாராயத்தின் விலை 10 ரூபாய். இதன் மூலம் அரசின் ஆண்டு வருவாய் 26 கோடி ரூபாய். 1974 ஆண்டில் மீண்டும் மதுவிலக்கை கருணாநிதி நடைமுறைப்படுத்தினார். 1977 ஆண்டு தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல்வராக பொறுப்பேற்ற எம்ஜிஆரும் தாய் மீது ஆணையாக மதுவிலக்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தவே என்றார். 1977 தமிழகத்தில் மதுவிலக்கு நடைமுறையில் இருந்த நிலையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வென்று ஆட்சியை பிடித்த அதிமுக அரசு புதுச்சேரி வரலாற்றிலேயே முதல் முறையாக முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தியது. இதன் விளைவாகவோ என்னவோ அடுத்த தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் மெல்ல மெல்ல மதுவிலக்கை தளர்த்தினார் எம்ஜிஆர். கூட்டுறவு அங்காடிகளில் விஸ்கி, பிராந்தி போன்ற மது வகைகள் விற்பனைக்கு வந்தன. 1981 ஆண்டு தொழிலாளர் தினமான மே 1 கள்ளுக்கடைகளும் சாராய கடைகளும் திறக்கப்பட்டன. 1987 மீண்டும் மதுவிலக்கை நடைமுறைக்கு கொண்டு வந்த எம்ஜிஆர் கல், சாராய கடைகளை மூடினார். விஸ்கி, பிராந்தி குடிப்பதற்கான உரிமை மட்டும் நீடித்தது. எம்ஜிஆர் மறைவுக்கு பின் 1989 ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக பொறுப்பேற்ற கருணாநிதி சாராயம் போல் தூக்கலாகவும் இல்லாமல், பிராந்தி, விஸ்கி போல் மிதமாகவும் இல்லாமல் மலிவு விலை மதுவை அறிமுகப்படுத்தினார். 1991 முதல் முறையாக முதல்வராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா முதலாக கையெழுத்திட்டதே மலிவு விலை மதுவை ரத்து செய்வதற்கான கோப்பில்தான். ஆனால் 1992 பார் வசதியுடன் கூடிய ஒயின் ஷாப்புகளுக்கு அனுமதி வழங்கினார் முதல்வராக இருந்த ஜெயலலிதா. 1996 திமுக அரசு பொறுப்பேற்றதும் ஒயின் ஷாப்புகள் தொடர்ந்தன. 2002 ஆண்டு மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கி ஒயின் ஷாப்புகளை அரசே நேரடியாக நடத்த ஆணை பிறப்பித்தார். இன்று வரையிலும் மதுக்கடைகளும் விற்பனையும் தொடர்கின்றன. முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு மதுவுக்கு எதிரான குரல்கள் வலுவாக ஒலிக்க தொடங்கியுள்ளன. முதலில் திறந்த போது மதுக்கடைகளின் மூலம் கிடைத்த ஆண்டு வருவாய் 26 கோடி ரூபாய், இப்பொழுது 29,000 கோடி ரூபாய். ஆனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பற்றியோ சீரழிந்த குடும்பங்களின் எண்ணிக்கை பற்றியோ எவ்வித கணக்கும் இல்லை.